தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை போர் அந்த பக்கம் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன போர் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். தென் திருப்பறையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. இதுல முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனோட மருமகனும் வேட்பாளருமான சிவசாமி வேலுமணி மேடை பேச்சுங்கிற பேர்ல வாய்க்கு வந்தபடி உளறி தள்ளி இருக்கிறார். அதுல ஹைலைட்டா என்னை ஜெயிக்க வச்சா வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருடைய செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் திருச்செந்தூர்ல யாரு நம்ம அதிமுக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் திருச்செந்தூர் தொகுதியில எடப்பாடியார் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அந்த முழு செலவில் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி போன வேட்பாளரின் மாமாவும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன் கடுப்பாகி கடுகடுக்க பக்கத்துல இருந்தவங்க அவரை கூல் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியில எடப்பாடியார் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அந்த முழு செலவில் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்றால் முதல்ல நீ வெற்றி பெறதுக்கு ஒழுங்கா செலவு பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணலாம்னு ஒரு குட்டி இருக்கிறாரு அவரு. வேட்பாளர் திருச்செந்தூர் தொகுதிக்கு செலவழிக்க வேண்டாம், இப்போ இந்த தொகுதிக்கு நடக்கிற செலவை முறையா செலவிச்சா போதும். அதை விட்டு முடியாம இருந்திருப்பார் வானத்தில் பார்க்கிற போய் பிடிக்க போகிற கதையில அப்படிலாம் பேச வேண்டாம். ஒழுங்கா பேசணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உனக்கு சீட் தந்ததே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பேசின சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இல்லைன்னு கோஷ்டி சண்டையையும் மேடையிலே நடத்தினாரு. எனக்கு தவப்ப மாதிரி கடம்பூர் ராஜு தான் எனக்கு சீட் வாங்கி தந்தாருன்னு பேசி தலைவர். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் தவப்ப மாதிரி கை பிடிச்சிட்டு போய் அவங்க பார்த்து இதை பார்த்து இவரை வேட்பாளராக கடம்பூர் ராஜா அதை சொன்னா எவனும் போட்டு பண்ண மாட்டான். எடப்பாடியார் தான் உனக்கு தந்திருக்காரு, எடப்பாடியார் தான் நீ ஆணையை கிழிக்கவா பூனையை கிழிக்கவா ஆத்த கடல்ல விடவான்னு தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நடக்க போறதை சிந்திக்காதுன்னு வாயாலே மருமகனுக்கு சூடு போட்டிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர். ஒரு கட்டத்துல சூடு தாங்க முடியாம வேட்பாளர் சிவசாமி கோபத்திலே கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் கடுப்பான முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் இந்த மைக் அப்படின்னு சிவசாமி வேலுமணிகிட்ட மைக்க கொடுத்துட்டு சேர்ல உட்காந்துட்டாரு. மாமாவுக்கு எந்த வகையிலும் நான் குறைச்சல் இல்லைன்னு பதிலுக்கு மைக் அங்கிருந்தவங்கிட்ட கொடுத்துட்டு கெத்தா சேர்ல உட்காந்துட்டாரு வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு கூட்டத்தை கூட்டிட்டு கடைசியில மாமன் வெர்சஸ் மருமகன் சண்டையா இருக்கிற அந்த கூட்டம். சொந்த அக்கா மகனே இருந்தா கூட அரசியல்ல தன்னை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர் இப்படி நடந்துக்கிறதா அங்க இருக்கிறவங்க முணுமுணுத்து இருக்கிறாங்க.